பல செய்திகளை பயன்படுத்தியிருக்கிறேன். இன்றைக்கி தொடர்ந்து சிலுவை சொல்லும் சத்தியம், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பிதாவே, வேலை வந்தது. இரட்சகர் இயேசுவுக்கு தெரியும், the time has come. சிலுவை நேரம் தெரியும். சிலுவை என்ற வார்த்தையின் பொருள் அவமானம், உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள், வேதனைகள், கண்ணீர். திரையிலே போடுவார்கள். சிலுவை என்ற வார்த்தைக்கு பொருள் ஷேம், அவமானம் அர்த்தம், நிந்தை அர்த்தம், பாடுகள் அர்த்தம், போராட்டங்கள் அர்த்தம். இதுதான் சிலுவை கற்றுக் கொடுக்கிற சத்தியம். இன்றைக்கி நம்மெல்லாம் சிலுவையை ரொம்ப ஸ்டைலாக கழுத்தில், மோகத்தில் போட்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், சிலுவை என்ற வார்த்தையின் பொருள் அவமானம். இதைத்தான் அவர் சுமந்தார். சிலுவை என்ற வார்த்தையின் பொருள் துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர், கவலை. இதை நான் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு செய்தி உங்களோடு பேச விரும்புகிறேன். பிதாவே, 17ஆம் அதிகாரம் யோவான். பிதாவே, வேலை வந்தது. என்ன வேலை தெரியுமா? சிலுவைக்கு போகும்படியான ஒரு வேலை, பாடுகளுக்கான ஒரு வேலை, அவமானத்திற்கான ஒரு வேலை, நிந்தைக்கான ஒரு வேலை. நன்றை கவனிக்க வேண்டும். வேலை வந்தது. உயர்வுக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, மேன்மை பாராட்டு அல்ல. திரையில் பாருங்கள். அவமானத்திற்கான வேலை, துன்பங்களுக்கான வேலை, பாடுகளுக்கான வேலை, நிந்தைக்கான வேலை, சகிக்க முடியாத அந்த அவமானத்திற்கான வேலை. ஒரு சின்ன கேள்வி, அந்த வசனத்தை படிக்கிறேன். வேலை வந்தது. அவனிங்க, எனக்கு ஒரு பாடு வரப்போகுது, எனக்கு ஒரு துன்பம் வரப்போகுது, எனக்கு ஒரு கண்ணீர் வரப்போகுது, எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. உங்கள் மனம் எப்படி இருக்கும்? உங்கள் மனமும் என் மனமும் தவிக்கும், சஞ்சலப்படும். உதவியை தேடுவோம், ஊரை கூட்டுவோம், முடிஞ்சால் அழுவோம், கண்ணீர் விடுவோம், கவலைகளை சொல்லுவோம், தேவனை குற்றப்படுத்துவோம். ஆனால் சிலுவை சொல்லும் சத்தியம் அப்படிப்பட்ட நேரங்களிலே, திரும்ப சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட நேரங்களிலே யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு என்ன சொன்னார் தெரியுமா? அவமானங்களை, பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை